guys, வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஃபன் vlogs. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்போ தான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஐடி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா கூட நம்ம ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்படியே லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஐடி கூட சேல் தான். இது பக்கத்து வீட்டு பையன் அவன் சொல்ல அண்ணா என் ஐடி கொஞ்சம் சேல் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்ட்டு. இது லெவல் அதிகமாக இல்லை, அதுக்கு தான் என்கிட்ட கொடுத்து நான் லெவல் கொஞ்சம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர். அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதையும் சொல்லுங்கள். என்னோடய கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒரு மாதிரியாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்களேன். எப்படி இருக்குது ஏதா இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கேம் ப்ளேவை மாற்றி போடுறேன். சென்சிட்டிவிலாம் எதுவும் கரெக்டாக இல்லை போல், அதனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதுவும் ஃபயர் பட்டன் சைஸ்லாம் கொஞ்சம் இதுமாக வச்சுருக்காங்க, ஒரு மாதிரியாக இருக்குது விளாட்றதுக்கு. இன்னொரு ஒரு ஐடி ஒன்று சேல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது 53வது லெவலில் இன்னும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா கேரக்டருமே அவைலபிளபாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று எலைட் பாஸ் போடாமல் இருக்குது. ஒன்றுமே போடல. ஏன்டா போடலான்னு கேட்டால் என்ன அதெல்லாம் நான் போட்டு காசு யார் நான் செலவு பண்ணுறதுன்னு கேட்குறேன். கரெக்டு தான். ஆக்சுவலாக வந்து கேம் விளாட்றது வந்து சும்மா டைம் பாஸ்க்கு மட்டுமே. அதுக்கு போய் காசை கொடுத்து இந்த இது பண்ணணும், எலைட் பாய்ஸ் போடணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே கிடையாது. அப்படியே சும்மா கேம் சும்மா ஜாலியாக விளாட்றதுக்கு மட்டும்தானே, வேறு எதுக்குமே இல்லைல்ல. சரி ஓகே, நான் உங்களை தேவையில்லாத பேசி போர் அடிக்கிற மாதிரி பண்ண மாட்டேன். சரி இப்போ கேமில் பார்க்கலாம். எந்த ஒரு ஐடி சேல் பண்ணனாலும் சரி, இல்லை உங்களோட ஐடியை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட என்னோடய ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் என் இன்ஸ்டா ஐடி கூட சொல்கிறேன் நான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வ்ளாக்ஸும் வரும். அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது லைவ் போடலான்ட்டு ஒரு ஐடியா. நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி லைவ் போடலாம். எவனோ ஒருத்தன் வந்துக்கிறான், அவனுக்கு நிற்கலாம். விடுங்க. வர அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஓடினே வேணும். யாருக்கு தான் இந்த மாதிரி ஓடுறானுன்னு தெரியல, நம்மளை சுட மாட்டுறானுங்க. ஏன் இப்படி பண்ணுறானுங்க ஏது பண்ண? இது ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் மாதிரி கேம் ப்ளே இருக்குது. அது என்னன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு கன் ஸ்கீம்லேருந்து எல்லாமே இருக்குது. ஒரு ஐடி ஒன்று பெரிய ஐடியா இருக்குது, ஆனால் வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. மேபி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வச்சு போடுறேன், ஓகேங்களா? வேணும் ஐடி வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ அந்த ஒரு ஐடியிலேருந்து கண்டிப்பாக போடுறேன், ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகிடுங்க, ஓகே? ஏன்னா வந்து அடுத்து இப்போ நீங்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தானே நம்ம அடுத்த வீடியோ போட முடியும். ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லாததான் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ முழுக்க உங்களை நம்பி தான். வாடா
போட்டு தள்ளிட்டானே நம்மளை. விடுங்க ரிவ்யூ சான்ஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். அவர் எங்கே போயிட போகிறாரு? ஒரு ஓடு 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 நிறுத்துறம்பா இருப்பா ஒன்றா. அந்த ஹெட்ஷாட் விழாத இதுதான் அந்த அவன் ஃபயர் பட்டனை இந்த மாதிரி வச்சுருக்கானா, லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அவன் ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் ஹேண்டர் அவர், அதனால் வந்து லெஃப்டில் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஃபயர் பட்டனை மாற்றிடுறான், அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் நம்மளை அடிச்சிட்டான். வாடா கன்னே காணும். வாடா. ஐயோ ஒருத்தன் வேறு ஓடுறானே, கன்று இல்லையே கையில். நேரம் வரான். கண்ணை தான் ஒன்று ஒரு கண்ணு இருந்தால் போதும், பார்த்துக்கலாம். கடா இதான் பக் ஆகுது இந்த அது என்ன எதனாலனே தெரில, பக்கா என்ன இருக்குது. ஒன்றும் கூட ஹெட்ஷாட்டே விட மாட்டுது. நம்மளது எப்போவுமே கேம் பிளேன்றது வந்து சும்மா வெறுப்புக்கு விளாட்றதுக்கு தானே, உங்களை ஃபன் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த ஒரு கேம் பிளே. நம்மளை போட்டு தள்ளிட்டான்ல, அவன் யாருன்னு தெரில, போய் அவனை கண்டுபிடிச்சி நிமித்தலாம். அவன் என்ன கேரக்டர் வச்சுருந்தா கூட மறந்துட்டேன் நான். கமெண்ட் பண்ணுங்க, அவன் என்ன கேரக்டர் வச்சுருக்கான், ஏது வச்சுருக்கான்னு என்னன்னு தெரியல. நம்மளே போடுறாரு அவர், இல்லாமல் அவரை விடக்கூடாது, சாவச்சிடலாம். வடா கோவிந்தா, அங்கே கூட ஓடியா. கன் இல்லாதம்போது அத்தனை பேர் கண்ணில் மாட்டீங்கடா. ஒருத்தன் கூட ஆளுங்க, அது ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தன் வராங்க, இந்த பக்கம் எங்கே வராங்க. டேய் அங்கே கூட வா வராங்க. கோவிந்த நாள்லையே காணுங்க. விடா நாளை பெரியா அது வரம்ப ஓடு வட அதான் சொல்ல, இது கம்ப்யூட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெறுப்பாக இருக்குதுப்பா, நம்மளை சுத்தமாக மாட்டாங்க. சுத்தம் நம்மளை போட்டு தள்ளுவானுங்க, அது வேறு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு எதனா ஒன்று தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து விளாட்றமா, நிறைய அப்டேட்டு கொடுத்துக்கிறான் ஃப்ரீ ஃபயரில். இது அதுக்கேற்ற மாதிரி எல்லா கேரக்டர்லாம் வந்து 6th லெவல்லே வந்துடுது. நான் கோவிட் அந்த டைமில் தான் வந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அப்போலாம் வந்து அலா கேரக்டர் வந்து எலைட் பாஸ் போடணும், அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா என்னடான்னு பார்த்தா அலா கேரக்டர் மொத்தமே வந்து ஃப்ரீயாக சுட்டாண்டா.